வணக்கம். இன்னைக்கு நாம புராணங்களோட ஒரு பெரிய மர்மத்தை அவிழ்க்க போறோம். அமைதியா தியானம் பண்ற சிவனும் ஆக்ரோஷமா அழிக்கிற சிவனும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த தெய்வீக ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். படைத்தல் காத்தல்னு போயிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல அழிக்கிற ஒரு கடவுளுக்கு என்ன வேலை இருக்க போகுது? சிவனோட கோபத்துக்கு பின்னால உண்மையிலே என்னதான் காரணம் ஒளிஞ்சிருக்கு? வாங்க இந்த கேள்விக்கு விடை தேடலாம். இதுதாங்க அந்த பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் பார்த்தா இமயமலையில கண்ணு மூடி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அமைதியையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு மகா தியானி. இன்னொரு பக்கம் தன்னோட நெற்றிக்கண்ண லேசா திறந்தா போதும் 3 லோகத்தையும் பஸ்மமாக்கக்கூடிய ருத்ரன். இப்படி ஒருத்தராலேயே இப்படி 2 துருவங்களா இருக்க முடியுது. அதுக்கு பின்னால என்ன இருக்கு? சரி, நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம். இது ஒரு ராஜாவோட தலைக்கணத்துக்கும் அந்த தலைக்கணத்தை உடைச்ச ஒரு பயங்கர கோபத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு போராட்டம். கதை எங்க தொடங்குதுன்னா, தக்ஷன்னு ஒரு ராஜா, அவரோட அகங்காரத்துல இருந்து தான் அவர் ஒரு பெரிய யாகம் பண்றாரு. ஆனா பாருங்க, வேணுனே தன்னோட சொந்த பொண்ணு சதியையும் மருமகன் சிவனையும் கூப்பிடவே இல்ல. அவரோட அகங்காரம் பாசத்தையே தூக்கி சாப்பிட்டுருச்சு. தன்னோட உயிருக்குயிரான கணவர் எல்லார் முன்னாடியும் இப்படி அவமானப்படுத்தப்படுறத சதியால தாங்கிக்கவே முடியல. அந்த கோபத்திலையும் துக்கத்திலையும் அந்த யாகத்திலேயே விழுந்து தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. அவங்களோட இந்த தியாகம்தான் பிரபஞ்சத்தையே உழுக்க போற ஒரு பெரிய கோபத்துக்கு ஆரம்ப புள்ளியா அமைய போகுது. சதியோட மரணச் செய்தி சிவன் காதுக்கு போனதும் அவரோட துக்கம் அடக்க முடியாத ஆக்ரோஷமா மாறுது. அந்த நொடி தன்னோட சடாமுடியிலிருந்து ஒரே ஒரு முடிய பிச்சு ஆவேசமா தரையில அடிக்கிறாரு. அதிலிருந்து ஒரு பயங்கரமான உருவம் வெளியே வருது. அவர்தான் வீரபத்ரர். வீரபத்ரரோட மிஷன் ரொம்பவே கிளியர். இது ஏதோ கண்ணுல பட்டவங்களெல்லாம் அடிக்கிற வன்முறை கிடையாது. இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி. தப்பு நடக்கும்போது வேடிக்கை பார்த்த தேவர்களையும் முனிவர்களையும் சிதறடிக்கணும். தக்ஷனோட அகங்காரத்தோட சின்னமான அந்த யாகத்தையே நிர்மூலமாக்கணும். கடைசியா எல்லாத்துக்கும் காரணமான அந்த தக்ஷனோட தலையையே கொய்யணும். இங்க ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிக்கணும். வீரபத்திரர் அழிக்க அனுப்பப்பட்டது தக்ஷன்கிற ஒரு மனுஷனை மட்டும் இல்ல, அவருக்குள்ள இருந்த அந்த அகங்காரம்ங்கிற குணத்தை. நான் என்னோடதுங்கிற அந்த ஆணவம் நம்ம அறிவை மறைக்க ஆரம்பிச்சிட்டா அது அழிவுக்கு தான் கொண்டு போய்விடும். அப்போ அகங்காரத்தை அழிக்க ஒரு அழிக்கும் சக்தி தேவைப்படுதுன்னு புரியுது. ஆனா ஒருவேளை அந்த அழிக்கும் சக்தியே கட்டுக்கடங்காம போனா என்ன ஆகும்? ஒரு நல்ல விஷயமே அதோட எல்லையை மீறிடுச்சுன்னா என்ன நடக்கும்? இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்கதான் விஷ்ணுவோட உக்ரமான அவதாரமான நரசிம்மர் கதைக்குள்ள வராரு. அநீதியை அழிக்க வந்தவரே பிரபஞ்சத்தோட சமநிலையை குலைக்கிற ஒரு காரணமா மாறிட்டாரு. நரசிம்மர் அரக்கனை கொன்னு தர்மத்தை நிலைநாட்டிட்டாரு. எல்லாம் சரிதான். ஆனா அதுக்கப்புறமும் அவரோட கோவம் கொஞ்சம் கூட தனியவே இல்ல. அந்த கட்டுக்கடங்காத ஆக்ரோஷம் பிரபஞ்சத்தோட பேலன்ஸையே கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க ஒரு அற்புதமான ஒரு பேலன்ஸை நாம கவனிக்கணும். சிவன் சரபர் அவதாரம் எடுத்து வர்றது நரசிம்மர் கூட சண்டை போட இல்ல. அதுக்கு பதிலா அவரோட ஆக்ரோஷத்தை தணிச்சு அவரை சமாதானப்படுத்ததான். இதிலிருந்து என்ன தெரியுது? உண்மையான பலம் தாக்குறதுல மட்டும் இல்ல, தேவைப்படும்போது அடக்கி சமநிலைப்படுத்துறதுலயும் தான் இருக்கு. சரி, இப்ப நம்மளோட கடைசி கதைக்கு வருவோம். இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்தோட சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதை மீறினா அது படைச்ச கடவுளாவே இருந்தாலும் சரி, பின் விளைவுகளை சந்திச்சே ஆகணும். படைப்புக் கடவுளான பிரம்மாவுக்கே தலகணம் வந்துடுது. அந்த ஆணவத்தோட விளைவா அவருக்கு 5ஆவதா ஒரு தலை முளைக்குது. அந்த 5ஆவது தலை வேற ஒன்னும் இல்ல, அவரோட கட்டுப்பாடு இல்லாத ஆசைக்கும் தர்ம மீறலுக்கும் ஒரு அடையாளமா மாறுது. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. சிவன் பைரவரா வந்து அந்த 5ஆவது தலைய கொய்றாரு இல்லையா, அது ஒரு தாக்குதல் கிடையாது. அது தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டுற ஒரு செயல். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வேலைய செஞ்ச சிவனே அதோட கர்ம வினைய அனுபவிச்சாரு. இதுதான் சட்டம் எல்லாருக்கும் சமம்ங்கிறதுக்கு பெரிய உதாரணம். இதுவரைக்கும் 3 உக்கிரமான அவதாரங்களை பார்த்தோம். வீரபத்ரர், சரபர், பைரவர். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இது நிஜமாவே சிவனோட கோவம்தானா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? இந்த 3 கதைகளையும் நீங்க ஒன்னா வச்சு பார்த்தா இதுக்கு பின்னால ஒரு தெளிவான நோக்கம் இருக்கிறது புரியும். இது வெறும் அழிவில்ல, இது ஒரு காஸ்மிக் கரெக்ஷன். அகங்காரத்தை அழிக்கிறது, சமநிலையை திரும்ப கொண்டு வர்றது, தர்மத்தை நிலைநாட்டுறது. இந்த மாதிரி செயல்களை விவரிக்க ஒரு சரியான வார்த்தை இருக்கு. அதுதான் கடுமையான கருணை அல்லது ஃபியர்ஸ் கம்பேஷன். ஒரு டாக்டர் நோயாளியோட உயிரை காப்பாத்த வலிக்குமேன்னு தெரிஞ்சும் ஒரு அறுவை சிகிச்சை பண்றாரு இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். பிரபஞ்சத்துல ஏற்படுற அகங்காரம் சமநிலையின்மை மாதிரி நோய்களை நீக்கிறதுக்காக சிவன் பண்ற ஒரு தெய்வீக சர்ஜரி இது. அப்போ இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ண தேவையான அந்த தெளிவான பார்வை எங்கிருந்து வருது? அதுதான் சிவனோட 3ஆவது கண்.
அது நம்மள மாதிரி கடந்த கால நினைவுகளாலேயோ விருப்பு வெறுப்பாலேயோ பாதிக்கப்படாது. பிரச்சனையோட ஆணிவரை கரெக்டா பார்த்து தேவையில்லான மாயகளை சுட்டு எரிச்சிடும். இங்க பாருங்க, சிவபுராணத்திலிருந்து ஒரு வரி. இது நம்ம புரிதலை இன்னும் தெளிவாக்குது. தண்ணியில தண்ணிய ஊத்துனா எப்படி ஒண்ணாகுதோ, பால்ல பாலை ஊத்துனா எப்படி ஒண்ணாகுதோ, அதே மாதிரி தான் விஷ்ணுவும் சிவனும் ஒண்ணுதான். இது கடவுள்களுக்குள்ள நடக்கிற சண்டை இல்ல, பிரபஞ்சத்தோட நல்லிணக்கத்துக்காக ஒரே தெய்வீக சக்தி எடுக்கிற வெவ்வேறு வடிவங்கள், அவ்வளவுதான். சரிங்க, இவ்வளவு பெரிய பிரபஞ்ச கதைகள் எல்லாம் ஓகே. ஆனா இதுக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? இதிலிருந்து நாம என்ன கத்துக்க முடியும்? இந்த கதைகள் எல்லாமே நம்ம கோபத்தை எப்படி கையாளணும்னு ஒரு சூப்பரான பாடம் சொல்லிக் கொடுக்குது. சிவன் ஆலகால விஷத்தை குடிச்சு நீலகண்டன் ஆனார் இல்லையா? அதே மாதிரி நம்ம கோபங்கிற விஷயத்த வெளியில கக்காம நமக்குள்ளேயே அடக்கி அதை கட்டுப்படுத்தணும். தலையில இருக்கிற சந்திரன் மாதிரி மனச கூலா வச்சுக்கணும். கங்கை மாதிரி நல்ல எண்ணங்களால அந்த நெகட்டிவிட்டியை நீக்கணும். அப்படி செஞ்சா அந்த அழிக்கும் சக்தியே ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியா மாத்திடலாம். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. பிரம்மாவுக்கு இருந்த மாதிரி நாம எல்லாருக்குள்ளேயும் ஒரு 5வது தலை இருக்கலாம். அது நம்மளோட அகங்காரமா இருக்கலாம், நம்மளோட சமநிலையற்ற உணர்ச்சிகளா இருக்கலாம், இல்லனா கட்டுப்படுத்த முடியாத ஆசைகளா கூட இருக்கலாம். இந்த புராண கதைகள் காட்டுற வழியில நீங்க உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டிய அந்த 5வது தலை